அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நிறையா வீடியோ போட்டுட்ருக்கோம். நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி, என்கிட்ட ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸாவது வந்து சொல்கிறாங்க நான் லைக் பண்ணேன் அப்படின்ட்டு. பார்க்குற இடத்துல எல்லா இடத்துலையுமே சொல்கிறாங்க. ஆனால் வர லைக்ஸ் என்னமோ மொத்தமே 10-20 தான் வருது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 பேர் தான் உண்மையை சொல்கிறாங்க, மீதி 90 பேர் பொய் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. வீடியோ எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியல. முன்னாடி கப்புள்ஸ் வீடியோ போட்டுட்டு இருந்தோம், கொஞ்சம் நார்மலாக வியூஸ் போனுச்சு, லைக் வந்துச்சு. இப்போ எதுவுமே வர்றது கிடையாது. சரி கொலாபரேஷன் வீடியோ போடலான்னு பார்த்தா வீட்டில் சண்டை. நீயாவதுவா நடிக்கலான்னு பார்த்தா இல்லை நான் ப்ரெக்னன்சியாக வந்துட்டு நான் எப்படி நடிக்கிறது, நான் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாப்புல. கொலாபரேஷன் வீடியோவும் போட வேணான்னு சொல்கிறாப்புல. சரி வேற என்ன பண்ணுறது? எனக்கு என்ன ஒரு யோசனை தோணுன்னா, ஒரு கல்யாணம் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4-5 கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போதான் ஒன்று இல்லைனா இன்னொன்று கூட நம்ம வீடியோ போட்டு ரீல்ஸ் போடலாம். ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா எங்கேயுமே நம்ம ரீல்ஸ் போட முடியாது எப்பவுமே. புரியுதுங்களா? இப்போ சரி கொலாபரேஷன் வீடியோ போட வேணாம்னு சொல்லியாச்சு, வேற என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு சாங் பாடி சும்மா போடலாம் அப்படின்ட்டு பார்த்தா, நீ என்ன டபுள் மீனிங் சாங்காவே போட்டுட்டு இருக்க, எல்லாமே நம்ம சொந்தக்காரவங்களாம் பாக்குறாங்க, இனிமே இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் நீ வீடியோ எடுக்கக்கூடாது. சரி பாட்டு பாடியும் நம்ம வீடியோ போடக்கூடாதுன்னா வேற என்ன பண்றது? சும்மா தான் இருக்கமே, ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ரொமான்டிக் சாங் அப்படி செலெக்ஷன் பண்ணி ஒரு 4-5 பாட்டுக்கு நடித்தேன். பார்த்துட்டு என்ன ஹீரோ மாதிரி நடிக்க சொன்னா நீ வில்லன் மாதிரி வந்து ஆக்ஷன் கொடுக்குற அப்படின்னு கேட்குறாப்புல. எப்படி நடிக்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஃபில்டர் போட்டு கொஞ்சம் பவுடர் பூசிட்டு வந்து உக்காந்துடலாம், வர்றது தானே வரும். நடினா எப்படி நடிக்க முடியும்? தான் முடியலையே. அதனால சேனலை ஊற்றி மூடிடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஸ் பண்ண போகிறேன் சேனலை. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருக்கலையான்னு எனக்கு தெரியாது. பிடிச்சிருந்தா நிறைய லைக்ஸ் வருமே, ஆனால் வர மாட்டேது. சேனலை க்ளோஸ் பண்ணிடலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படின்னு மனசு மாதிரி ஒரு முடிவு எடுத்தாலும் திடீர்னு நிறைய வீடியோ நான் லைனாக பார்க்கும்போது என் சேனல் பிக்கப் ஆகிறதுக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு. அதனால யாரும் மனசை தளர விட்டுறாதீங்க, ஓயாம வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி 1 வருஷமே ஆகல, 4 வருஷம் 5 வருஷம் வீடியோ போறவங்களே ஓயாம மனசை தளரிடாம போறாங்கன்னா இப்போ நம்மளாம் எப்படி இருக்கணும்? 10 வருஷமா இருந்தாலும் போட்டே ஆகணும்டான்னு போட தான் போறேன். எந்தெந்த கையெல்லாம் லைக்ஸ் பண்ணாம இருக்கோ நம்ம 1 வருஷத்துல எல்லாருமே நீங்க லைக் பண்ணுங்க பாருங்க. ஆக மொத்தம் நம்மளுக்கு எதுவுமே வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் என் மூஞ்ச நீங்களாம் பார்த்துதான் ஆகணும்னு தலையில எழுதியிருக்கு எல்லாருக்கும், நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும். தப்பா நினைச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் நல்லா இல்லையா என்ன பாப்பீங்கல்ல, அந்த நம்பிக்கையில சொல்றேன். இதுல என் ஃப்ரெண்டு பரணி, அவன் என்ன பண்றான்னு பாருங்க. ஒரு நாள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், நீ ரகுவரன் மாதிரி இல்ல மன்சூர் அலிகான் மாதிரி இருக்கேன்னு சொல்லியிருந்தான். ஓகே பரவாயில்ல, நான் அப்படிதான் இருக்கேன், மன்சூர் அலிகான் மாதிரி தான் இருக்கேன். நான் அதை வந்து எந்த விதத்திலயும் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி பொண்ணுங்க கூட கொலாபரேஷன் போட்டா தானே வீட்டுல சண்டை வருது, ஒரு குரங்கு கூட போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு குரங்க செலக்ஷன் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு பாருங்க, மனுஷ குரங்கும் மலை குரங்கும் சேர்ந்து ஒன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கு அப்படின்ட்டு. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூஞ்ச பார்த்தா மனுஷ குரங்கு மாதிரியா தெரியுது? ஒரு மனசாட்சி வேணா? ஏதோ நான் அழகா இல்லைனாலும் ஒரு ஆவரேஜாவது இருக்கேன்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. அவன் அந்த மாதிரி திட்டி போட்டிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அதோட அந்த வீடியோ நான் டெலீட் பண்ணிட்டேன். எல்லாருமே பார்த்து விடைப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவே நான் டெலீட் பண்ணிட்டேன், அவன் தொல்லை தாங்க முடியாம. இந்த வீடியோல நான் இன்னொரு குறிப்பு சொல்லிக்க விரும்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். கோவிலுக்கு வரவங்க எல்லாருமே சாமி மட்டும் கும்பிட்டு போங்க, ஆனா அதை தவிர வேற எல்லாமே பண்றாங்க கோவில்ல. இந்த வீடியோவில் நான் அதை கண்டிப்பா இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசி போடுற ஒரு லாங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எந்த கண்டென்ட் போடுறதுன்னு எனக்கு தெரியாது. சும்மா கோவில் ஃபங்க்ஷன்ல ஏதாவதுனா எடுத்து போட்டுட்டு இருப்பேன். அதுவும் இப்பெல்லாம் ஆடி மாசம் முடிஞ்சு போச்சு, எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு வீடியோ பேசி போடுறேன். நிறைய கருத்தெல்லாம் எனக்கு சொல்றதுக்கு தெரியும், ஆனா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க நம்ம சொல்ற கருத்தை.
இப்பெல்லாம் யாரு கருத்து சொன்னா ஏத்துக்க போறா, பூமர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால நான் கருத்து சொல்லி கழுத்தா இருக்க விரும்பல. ஏதாவது நம்ம போடுற வீடியோ இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் திருத்திக்க ட்ரை பண்றேன். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் நன்றி. வீடியோ பார்த்துட்டு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. பாய்.